Good morning to everybody. இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸில் சாப்டர் 7 ஹவு நியூ பிளான்ட்ஸ் க்ரோ. இந்த சாப்டர் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்றதை ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஃப்ளவர்ஸினுடைய இன்னர் பார்ட்ஸஸ் பார்த்தோம். இந்த ஃப்ளவர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேல் பார்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்டாமன் அப்படின்னோம். அந்த ஸ்டாமனில் என்ன இருக்கும், ஃபெலமெண்ட்டும் ஆந்தர் அப்படின்ற இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆந்தரில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு எல்லோ பவுட்ரி இருக்கும். தட்ஸ் கால்டு வந்து போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபீமேல் பார்ட்டில் வந்து நம்ம ஃபீமேல் பார்ட்டை பிஸ்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை 3 பார்ட்ஸாக பிரிச்சுருப்பாங்க. ஸ்டிக்மா ஒன்று, ஸ்டெயில் ஒன்று, ஓவரி ஒன்று. ஓகேயா, இதில் வந்து அந்த ஸ்டிக்மாக்கு அதாவது போலன் கிரைன் ஆந்தர் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய போலன் கிரைன்ஸை ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பாலினேஷன் அப்படின்னு சொன்னோம். அந்த பாலினேஷன் 2 டைப்ஸாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று வந்து செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் சொல்லி. செல்ஃப் பாலினேஷன்றது என்ன அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் உள்ள ஆந்தர் வந்து போலன் கிரைனை ஸ்டிக்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கிராஸ் பாலினேஷன்றது என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் உள்ள ஆந்தர் வந்து அதனுடைய போலன் கிரைனை இன்னொரு பிளான்ட்டுடைய ஸ்டிக்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து என்னென்னு சொன்னோம், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சீடு பற்றி பார்த்தோம். ஸோ சீடை வந்து ஒன்ஸ் அகெயின் திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது சீடு. இப்போ பாருங்கள், இந்த சீடு இந்த பிக்சர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்கேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கேர்ன்றது என்ன அப்படின்னா ஃப்ரூட்டுக்குள்ளே சீடு இருக்கும். அந்த சீடு வந்து அந்த ஃப்ரூட்ஸில் அட்டாச் ஆகிருக்கிறத வந்து ஸ்கேர் தான். அதை தான் ஸ்கேர் அப்படின்றோம். இந்த ஸ்கேரில் வந்து சின்ன ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக தான் சீடுக்கு தேவையான வாட்டர் ஃபுல்லாக வந்து உள்ளே போகும். ஓகேவா, தட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா சீட் கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சீட் கோடு வந்து என்ன அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம், சீடை வந்து கவர் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா சீடு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு வந்து இந்த சீட் கோடு யூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இந்த சீடை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது இப்போ நீங்களே ஏதோ ஒரு விதையை எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த ஷேப்பில் வந்துடும். இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா, தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னா காட்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம், காட்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த காட்டிலிடன்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா பேபி பிளான்ட் இருக்கும். தட்ஸ் கால்டு எம்ப்ரியோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த காட்டிலிடன்ஸ்குள்ளே என்ன இருக்கும், பேபி பிளான்ட்டு. அதை வந்து எம்ப்ரியோ அப்படின்றோம். அந்த எம்ப்ரியோக்கு என்ன பேர் தமிழில் என்ன சொன்னோம் அப்படின்னா கரு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. கரு அப்படின்னு சொல்லி சொன்னோம், பேபி பிளான்ட்டு. இப்போ வந்து அந்த பேபி பிளான்ட்டுடைய வந்து இந்த பார்ட், அதாவது லீஃபோடு இருக்கிற பார்ட்டை வந்து பேபி ஷூட் அப்படின்றோம். கீழே உள்ள பார்ட்டை வந்து பேபி ரூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் லாஸ்ட் கிளாஸில் இதுவரையும் நம்ம வந்து என்ன பார்த்தோம், டீட்டெயில்டாக பார்த்தோம். ஓகேவா, இந்த சீடில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேபி பிளான்ட்லேருந்து ஒரு யங் பிளான்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த க்ரோத் ஆகிறதுக்கு பேர் என்னென்னா ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது, ஜெர்மினேஷன்னா என்ன அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னா முளைத்தல் அப்படின்னு, முளைப்பு அப்படின்னு பேர். என்னது, முளைக்கிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளான்ட் வந்து முளைக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் கால்டு வந்து ஜெர்மினேஷன். இப்போ ஜெர்மினேஷனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பிக்சரை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சீடு. இந்த சீடுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எம்ப்ரியோ பார்த்தோம். அந்த எம்ப்ரியோ ஆகும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். க்ரோத் ஆகிட்டு எப்படி வரும், அந்த சீடில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா முளைவிடும். ஓகேவா, முளைச்சி இன்னும் முளைக்கும், நல்லா பெருசாக முளைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காட்டிலிடன்ஸ் வரும். இந்த காட்டிலிடன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, காட்டிலிடன்ஸ். இதுக்கு பேர் வந்து சீட் கோடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து க்ரோத் ஆகும் பொழுது அந்த சீடிலேருந்து என்ன வருது அப்படின்னா ஒரு லீஃப் வரும். லீஃப் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு யங் பிளான்ட் வந்து உருவாகும். தட் இஸ் யங் பிளான்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நாற்றுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது தான் யங் பிளான்ட் அப்படின்னா ஒரு சீடிலேருந்து ஒரு யங் பிளான்ட் வந்து நாற்று வந்து வர்றதை வந்து அந்த க்ரோயிங் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன். அந்த சீட்லேருந்து நாற்று வர்றது வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ் நான் இருக்குல்ல, சீட்லேருந்து அந்த நாற்று வர்ற ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா ஜெர்மினேஷன் அப்படின்றோம். இப்போ வந்து யங் பிளான்ட்டுன்னு இருக்குது. இந்த யங் பிளான்ட்டில் வந்து இதை நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ரூட்டுன்னு சொல்கிறோம். இதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை வந்து ஷூட்டு, இதை வந்து ரூட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போ ஜெர்மினேஷனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதாவது ஒரு
இப்போ சீடு வந்து ஒரு நியூ பிளான்ட்டை வந்து க்ரோத் ஆகுது, நியூ பிளான்ட்டாக க்ரோத் ஆகுதுன்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். என்ன தேவை? வாட்டர், ஏரு, சன்லைட்லாம் தேவை. ஓகேவா? சப்போஸ் அந்த சீடு வந்து க்ரோத் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த ஏரு, வாட்டர், சன்னில் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று அந்த சீடுக்கு கிடைக்கல. ஸோ அதனால அது என்ன ஆகலை, க்ரோ ஆகலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ த க்ரோத் ஆஃப் ஏ யங் பிளான்ட், த க்ரோத் ஆஃப் ஏ யங் பிளான்ட் ஃப்ரம் ஏ சீட் இஸ் கால்டு ஜெர்மினேஷன். சீட் இஸ் கால்டு என்னது? ஜெர்மினேஷன். அதாவது ஒரு சீடில் இருந்து ஒரு யங் பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன். அப்போ அந்த யங் பிளான்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சீட்லிங் அப்படின்னுவோம். அதை என்னென்னு சொல்லுவோம்? சீட்லிங். அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? நாற்று அப்படின்னு சொன்னோம். அதை தான் என்ன சொன்னோம்? நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். அதோடைய மீனிங் என்னது? நாற்று. ஓகேவா? த க்ரோத் ஆஃப் ஏ யங் பிளான்ட் ஃப்ரம் ஏ சீட் இஸ் கால்டு என்னது? ஜெர்மினேஷன். அந்த யங் பிளான்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சீட்லிங் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம்? சீட்லிங். இப்போ பாருங்கள், இது வந்து சீடு. ஓகேவா? இந்த சீட்லேருந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகுது? யங் பிளான்ட் வந்து டெவலப் ஆகுது. இப்போ பாருங்கள், இது என்னது? அந்த காட்டிலிடன்ட்லேருந்து என்ன வருது? நம்மளுக்கு எம்ப்ரியோ வருது. அந்த எம்ப்ரியோ நல்லா வந்து என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ ஆகுது. திரும்ப வந்து அந்த காட்டிலிடன்ட்டா அந்த எம்ப்ரியோ வந்து அந்த 2 விதையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் பண்ணிட்டோன்னா காட்டிலிடன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காட்டிலிடன்லேருந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு செடி வந்து என்ன ஆகுது? முளைச்சி வருது. ஒரு யங் பிளான்ட் வந்து நம்மளுக்கு முளைச்சி வருது. தட்ஸ் கால்டு வந்து இந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். இப்போ டிஸ்பர்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா சிதறல் அர்த்தம். சிதறல் அப்படின்னு அர்த்தம். டிஸ்பர்சலுடைய மீனிங் என்ன? சிதறல். சிதறல்னா என்னப்பா? சிதறது. ஓகேவா? அதாவது அப்படி இப்போ ஸ்ப்ளிட் ஆகுறது, அதாவது வெளியே ஸ்கேட்டர் ஆகுறது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம க்ரௌடான பிளேஸுக்கு வந்து நம்ம வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை வந்து என்ன பண்ணுறோம்? அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். என்ன அப்படின்னா கசகசன்னு இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே நேரத்தில் இது பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரீத் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது ஒவ்வொருத்தவங்களும் க்ளோஸாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா க்ளோஸாக வந்து க்ரோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸோ, ஏரோ, வாட்டரோ, சன்லைட்டோ அதுக்கு வந்து கிடைக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வளர்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஹெல்த்தியான பிளான்ட்டாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்காது? ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த காரணத்தினால என்ன ஆகுது? சீடு என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி என்ன ஆகும் அப்படின்னா ட்ராவல் ஆகிக்குது. ஓகேவா? அப்போ வந்து அதை ஏன் அப்படின்னா அந்த ரெடியூஸ் வந்து க்ரௌடிங். ஓகேவா? அது க்ரௌடிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சீடு வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரமாக என்ன பண்ணுது அப்படின்னா சீடு வந்து ட்ராவல் ஆகுது. இந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் சீடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் சீட்ஸ் இஸ் கால்டு என்னது? டிஸ்பர்சல். சீடு வந்து சிதறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஆக்சுவலாக இது எப்படி வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஹெல்ப்னால தான் ஸ்கேட்டர் ஆகும் சீடு. ஸோ எதுனால ஆகுது அப்படின்னா விண்ட், வாட்டர், அனிமல்ஸ். ஓகேவா? விண்ட்னாலையும் காற்றுனாலையும் நீர்னாலையும் அனிமல்ஸ்னால் நம்மளாலையும் எடுத்துக்கலாம், ஹியூமன்ஸ் எடுத்துக்கலாம், பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெறும் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அனிமல்ஸோடைய இதனால ஹெல்ப்னால அந்த சீடு வந்து என்ன ஆகும்? டிஸ்பர்ஸ் ஆகும். இதுக்காக அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஏஜென்ட் ஆஃப் டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சீடு ஃப்ரூட்ஸில் இருந்து என்ன ஆகும்? அந்த சீடு வந்து என்ன ஆகும்? ரொம்ப வந்து காஞ்சிச்சு அப்படின்னா அந்த சீடு வந்து வெடிச்சிரும். வெடிக்கிறது மூலமாகவும் அந்த சீட்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிஸ்போசல் ஆகும். ஓகேவா? எக்ஸ்ப்ளோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வெடிக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ நியூ வேர்ட்ஸில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எக்ஸ்ப்ளோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? திஸ் இஸ் ஏ டிஸ்போசல் ஆஃப் சீடு. டிஸ்போசல் ஆஃப் சீட்னா என்னதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது. சீட்ஸ் வந்து என்ன பண்ணுது? செதறுது. த ஸ்கேட்டரிங் ஆஃப் சீட்ஸ் இஸ் கால்டு வந்து டிஸ்போசல். இதுக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா விண்ட், வாட்டர், அனிமல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் அந்த விண்ட், வாட்டர், அனிமல்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இப்போ டிஸ்பர்சல் பை விண்ட் மூலமாக டிஸ்பர்சல் ஆகக்கூடியது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சில இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சீடு என்ன பண்ணோம் அப்படின்னா விண்ட் மூலமாக வந்து சீடு வந்து என்னது ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப லைட்டாக
சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சீடு வந்து என்ன பண்ணும் விண்ட் மூலமாக இதாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எடுத்துக்கோங்க, காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. பஞ்சினுடைய இதிலிருந்து அந்த காய் வந்து வெடித்த உடனே அது என்ன காற்று மூலமாக அந்த பஞ்சு வந்து என்ன ஆகுது பறக்குது. அந்த பஞ்சுக்குள்ளே ஒட்டி இருக்கிற அந்த சீடு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகி போயிடுது. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சீடு வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது அது ஸ்கேட்டர் ஆகுது. ஓகேவா? திஸ் மேக்ஸ் இஸ் ஈஸி ஃபார் த விண்ட் டு கேரி த சீட்ஸ் டு ஃபார் அவே பிளேசஸ். ஓகேவா? ஸோ விண்ட் மூலமாக வந்து ஒரு சீடு வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து அவே பிளேஸ்க்கு அவே பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா காட்டன் மேடர். ஓகேவா? காட்டன் மேடர் அப்படின்றாங்க. இதுதான் மேடர், இது வந்து காட்டன். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து விங்ஸ் இருக்கும் இதில் அந்த சீடில். அந்த விங்ஸ் மூலமாகவும் என்ன ஆகும் அப்படின்னா பறந்து ஏர்லேயே பறந்து வேறு இடத்துல போய் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரம்ஸ்டிக் சீடும் மேப்பிள் ட்ரம்ஸ்டிக் சீடும் மேப்பிள் சீடும் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகே, சரி. அதாவது விண்ட் மூலமாக பறக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு இதில் வந்து என்ன அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் ஸ்கேட்டர் ஆகி விண்ட் மூலம் காற்று மூலமாக பறந்து போகிறது. சம்டைம்ஸ் வந்து அந்த சீட்ஸில் வந்து என்னது விங்ஸ் இருக்கும். விங்ஸ் மூலமாகவும் பறந்து போகிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுவும் வந்து டிஸ்பர்சல் பை விண்ட்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா காட்டனும் மேடரும், அடுத்து வந்து இன்னொன்று வந்து ட்ரம்ஸ்டிக்கும், இன்னொன்று வந்து மேப்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்பர்சல் பை வாட்டர் மூலமாக சீடு வந்து என்ன பண்ணுது டிஸ்பர்சல் ஆகுறது. இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிவருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் வந்து வளர்ந்துருந்ததுன்னா அதனுடைய சீடு என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில் அடிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஓகே, போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சம் சீட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் ஆர் நியர் ஃப்ளோயிங் வாட்டர் ஆர் யூஷுவலி டிஸ்பர்ஸ்டு பை வாட்டர். சில பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டருக்கு பக்கத்துலேயோ வாட்டருக்குள்ளேயோ என்ன பண்ணுது அப்படின்னா வளருது. ஓகேவா? இது மூலமாக வாட்டர் வந்து சீடு வந்து டிஸ்பர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. தே ஹாவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் தட் கேன் ஃப்ளோட் இன் வாட்டர். சிலது வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டரில் மிதந்துட்டு போய் இன்னொரு பிளேஸுக்கு வந்து போய் ரீச் ஆகிடுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்டர் லில்லி சொல்லலாம். என்ன சொல்லலாம், லில்லி, லோட்டஸ், அப்புறம் கோகனட், இதை வந்து நம்ம சொல்லலாம் டிஸ்பர்சல் பை வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். இப்போ அனிமல்ஸ் மூலமாக எப்படி போகுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளஷியான ஒரு ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு அது கொட்டையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தூக்கி போட்டுறோம். அது எந்த இடத்துல இப்போ நம்ம பஸ்லேயே போகையிலே அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சீடை நம்ம தூக்கி போட்டுறோம். ஓகேவா? செரியாக இருக்கட்டும், கோவாவாக இருக்கட்டும், அடுத்து வந்து பப்பையா, அடுத்து வந்து மேங்கோ, இந்த மாதிரி சீட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி போட்டுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா சில வேஸ்ட்டான ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம வந்து வெளியில் தூக்கி போடும் பொழுது அதை யார் சாப்பிட்றோன்னா அனிமல்ஸோ பேர்ட்ஸோ சாப்பிடுது. அப்படி சாப்பிடும் பொழுது அது சீடோட சாப்பிடுது. அப்போ சீடோட சாப்பிடும் பொழுது அதனுடைய அந்த பாடி, அதாவது அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேஸ்ட் மூலமாக அது வெளியில் வந்து என்ன ஆகும் அந்த சீடு வந்து வெளியில் வந்துடுது. அப்போ ஒரு இடத்துக்கு வேறு இடத்துக்கு அது என்ன ஆகுது ஸ்கேட்டர் ஆகிடுது எது சீடு. ஸோ அது மூலமாக க்ரோ ஆகுறது. அதே நேரத்தில் சம்டைம்ஸ் அந்த சீட்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன முடியோ இல்லை ஒரு குச்சி மாதிரியோ ஒரு முள் மாதிரியோ இருக்கும். அது பேர் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிஃப் ஹேர் ஆர் ஹூக்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கையில் அது நம்ம கால்லையோ இல்லை நம்மளுடைய ட்ரெஸ்லையோ பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உதரும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸை உதரும் பொழுது அது வேறு ஒரு இடத்துல வந்து செதறிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு அந்த சீடு வந்து வேறு இடத்துக்கு பிளேஸ் ஆகிடுதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுதுன்னா சம் சீட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பர்சல் ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து we enjoy eating fleshy fruits such as mango, papaya, cherry and guava. After eating we throw the seed here and there. நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணிடுவோம் த்ரோ பண்ணிடுவோம். திஸ் ஒன் வே ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ். இது ஒரு வகையான டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா? டிஸ்போசல் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. சிலது என்ன பண்ணோம் அப்படின்னா சம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஈட் த சீட்ஸ் அலாங் வித் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? தீஸ் சீட்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஹார்ட் அண்ட் தே கம் அவுட் ஆஃப் தேர் பாடி அஸ் வேஸ்ட்டாக அது என்ன பண்ணுது அப்படின்னா பாடியிலேருந்து வெளியில் வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது க்ரோ ஆகுது. கோவா, பெரிஸு, அடுத்து அந்த சில சீட்ஸில் என்ன இருக்குன்னா ஹேர் ஹூக்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் நம்ம கிளாத்தில் வந்து நம்ம பாடியிலையோ கிளாத்துலேயோ பட்டு என்ன போகுதுன்னா இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஓகேவா? இது வந்து அனிமல்ஸ் மூலமாக சீடு வந்து டிஸ்போசல் ஆகுறது. ஓகே, இதில் ஏதாவது டவுட்டு? ஓகே,
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சீடு வந்து வெடிக்கிறதுனால எப்போ அந்த சீடு வெடிக்கும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கு உடனே எப்போ வந்து அது வந்து அந்த சீடு வந்து ட்ரையாக இருக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெடிக்கும் பொழுது அதில் உள்ள சீடு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆயிடுது டிஸ்போசல் ஆயிடுது. ஓகே, எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்போசல் பை எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் பர்ஸ்ட் ஓப்பன் ஆர் எக்ஸ்ப்ளோட் வென் தே ஆர் ட்ரை ஆகும் பொழுது அது வந்து என்ன ஆகுது, வெடித்து செதறுது. அது மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா சீடு வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா மதர் பிளான்ட்லேருந்து வெளியில் வந்துடுது. மதர் பிளான்ட்லேருந்து வெளியில் வரும்பொழுது அது என்ன ஆயிடுது அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு வந்து போயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, பட்டாணி பீ, அடுத்து டச் மீ நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. டச் மீ நாட்டுன்னு என்னை தொடாதேன்னு அர்த்தம். தட்ஸ் தொட்டா சினிங்கி அப்படின்ற செடி சொல்லுவாங்க. அது நேமு. பீன்றது என்ன அப்படின்னா பட்டாணி செடி. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறேன்ல, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன்ல, இதே மாதிரி என்ன ஆகும்னா இப்போ ஒரு நியூ என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு இப்போ வளருது அப்படி தானே. இப்போ நம்ம இங்கே விதை வச்சு இங்கேருந்து விண்ட் மூலமாகவோ இல்லை ஒரு வாட்டர் மூலமாகவோ அனிமல்ஸ் மூலமாகவோ வேறு இடத்துக்கு போகுது. அந்த வேறு இடத்துக்கு வந்து வேறு ஏரியாவாக இருக்கலாம், வேறு என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அது என்ன ஆகுது, நியூ பிளான்ட் வந்து க்ரோத் பண்ணுது. மெனி பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், இந்தியாவில் உள்ள மெனி பிளான்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா ஆரிஜினேட்டட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். வேறு கண்ட்ரீஸில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா பரவலாகி வர்றது தான் வந்து என்ன அப்படி இந்தியாவில் சில மினி பிளான்ட்ஸ் வந்து வேறு கண்ட்ரியில் இருந்து இந்த விண்ட் மூலமாகவோ இல்லை ஒரு வாட்டர் மூலமாக வந்து க்ரோத் ஆகிற சில சீட்ஸை வந்து நம்ம என்னென்ன பிளான்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரம் சவுத் அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து அந்த சீட்ஸ் என்னென்ன இதுன்னு பார்த்தோம். டொமேட்டோ, பொட்டேட்டோ, மைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, கோவா, க்ரீன் சில்லி. ஓகேவா, ஸோ இது அதே நேரத்தில் இது வந்து என்ன ஏஷியாவிலேருந்து ப்ராடு பீன்ஸ், அதாவது ஒரு அகலமான பீன்ஸாக இருக்குங்களா, அது ஆனியன் அது சொல்கிறாங்க. அடுத்து வந்து யூரோப்லேருந்து கேபேஜு, பீ, கூஸ்பெரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து என்னது காஃபி பீன், கவுப்பி, லேடிஸ் ஃபிங்கர் அண்டு வாட்டர்மெலன். கவுப்பின்றது என்ன அப்படின்னா காராமணின்னு சொல்கிறோம்ல, அதான் வந்து கவுப்பி. ஓகேயா, சரி. ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து என்ன ஆகும், டிஸ்போசல் ஆகி நம்ம இந்தியாவுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா டிஸ்போசல் ஆகிருக்கு. ஓகேயா, சரி. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லிவிங் அண்டு நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, அதாவது இந்த ப்ராசஸில் பாலினேஷன் ப்ராசஸ்லையோ சீடு டிஸ்போசலையோ லிவிங் திங்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது, நான் லிவிங் திங்ஸ் ஃபேக்டர் வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். போத் லிவிங் ஆர்கானிசம் and non-living factors such as air and water contribute in the process of pollination and seed dispersal. ஓகேவா, அதாவது ஒரு ஏர் மூலமாகவோ வாட்டரோ எதில் இருக்கும் ரெண்டுமே, அதாவது லிவிங் திங்ஸும் சேர்ந்துருக்கும், நான் லிவிங் திங்ஸ் ஃபேக்டரும் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. லிவிங் ஆர்கானிசம் கேனாட் லிவ் அலோன். ஓகே, லிவிங் ஆர்கானிசம் தனியாக என்ன பண்ண முடியாது, லிவ் பண்ண முடியாது. அப்போ அது வந்து எதோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா நான் லிவிங் ஃபேக்டரோட இன்ட்ராக்ட் ஆகுது ஒரு என்விரான்மெண்ட்டில். ஓகேவா, இப்போ பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், ஒயில் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் சன்லைட் ஆர் த நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த அனிமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ன்றது லிவிங் ஃபேக்டர்ஸ் தான். இந்த பிளான்ட்டோடைய ஃபுட்டு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், வாட்டர் வேணும், அதே நேரத்தில் என்ன வேணும், சன்லைட் வேணும், அடுத்து வந்து குளோரோஃபில் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, ஸோ அது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து பாலினேஷன் ப்ராசஸ்க்கும் உருவாகுது. அதேமாதிரி சீட் டிஸ்போசலுக்கும் இந்த லிவிங் ஆர்கானிசம் நான் லிவிங் ஃபேக்டர்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ரிபியூட்டாக இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ அதுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். த ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அதர் ப்ராசஸ் வேர் த இன்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். The plants make their own food using water and carbon dioxide in the presence of sunlight and chlorophyll. அதாவது சன்லைட் அண்ட் குளோரோஃபில் ப்ரெசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடை வாட்டரையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணும் பிளான்ட்ஸ் வந்து மேக் தேர் ஓன் ஃபுட்டு. ஓகே, அதில் எது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸுக்கு வந்து இந்த ப்ராசஸில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளுக்கு சுகரும் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் வந்து சுகர் ப்ளஸ் ஆக்சிஜன். த ஆல் அதர் லிவிங் ஆர்கானிசம் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட்டு. ஓகேவா, ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமும் எதை தான் பிளான்ட்டோடைய ஃபுட்டுக்காக பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் கால்டு என்னென்னா ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். பிளான்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்.
இப்போ அனிமல்ஸாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஃபுட்டுக்காக யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அதாவது எல்லா இப்போ சீட்ஸும் வந்து சீட்ஸ்னால தான் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுதா எல்லா பிளான்ட்ஸும் அப்படின்னா நோ. ஸோ do all the plants reproduce by சீட்ஸ்? எல்லா பிளான்ட்ஸும் ரீப்ரொடியூஸ் ஆகுது சீட்னால தான் ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ கிடையாது. எதனால ஆகுது அப்படின்னா சப்போஸ் வந்து அதாவது சம் பிளான்ட்ஸ் கேன் ரீப்ரொடியூஸ் ஃப்ரம் அதர் பிளான்ட்ஸ். இன்னொரு பிளான்ட்ஸ்னாலையும் இன்னொரு பிளான்ட்ஸ் வந்து உருவாகுது, பேரண்ட் பிளான்ட்னாலே உருவாகுது. அப்போ பேரண்ட் பிளான்ட்லுடைய லீஃபோ ஸ்டெம்மோ ரூட்ஸ்லேருந்தும் ஒரு பிளான்ட் வந்து உருவாகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெம், ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஸ்டெம். இப்போ we can grow new plants from pieces of stem from parent plants. ஓகேவா. பேரண்ட் பிளான்ட்ஸில் உள்ள ஸ்டெம்பில் இருந்து புதுசாக ஒரு நியூ பிளான்ட் வந்து க்ரியேட் ஆகுது, க்ரோ ஆகுது. ஓகேவா. திஸ் இஸ் கால்டு, தீஸ் ஸ்டெம் பீசஸ் ஆர் கால்டு வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெம் கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோஸு, சுகர் கேன், போகைன் வில்லா. ஓகேவா. போகைன் வில்லா, ரோஸு, சுகர் கேன், போகைன் வில்லா. ஓகேவா. இது ஃபுல்லாக வந்து என்னன்னா ஸ்டெம்ப்லேருந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் இருக்குது. ரோஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செடி எடுக்கும் பொழுது இன்னொரு இடத்துல நம்ம வந்து அதை வந்து க்ரோ பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஸ்டெம்பை கட் பண்ணி அதனுடைய குச்சியை உடச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அதேமாதிரி சுகர் கேன் அதேமாதிரி தான். அதேமாதிரி போகைன் வில்லாவும் அதேமாதிரி தான். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு, சம் பிளான்ட்ஸ் ஹாவ் லாங் ஸ்டெம். சில பிளான்ட்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா லாங் ஸ்டெம்ஸ் இருக்கும். அது வந்து கிரவுண்டில் இருந்து லாங் ஸ்டெம்ஸ் வந்து க்ரோத் ஆகிக்கும். அதே நேரத்தில் இன்னொரு வந்து கொடி மாதிரி பறந்து என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும், சப்போர்ட்டுக்கு இருக்கும். நியூ பிளான்ட்ஸ் கோ ஃப்ரம் ஸ்டெம்ப் ஆஃப் தீஸ் ரன்னர்ஸ், க்ரீப்பர்ஸ் அண்ட் கிளம்பர்ஸ் டூ. ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ராபெரி அண்டு மணி பிளான்ட் வந்து சொல்லலாம். மணி பிளான்ட்னா அப்படி சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ராபெரியும் இந்த மாதிரி தான் என்ன க்ரோத் ஆகும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு, ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் லீவ்ஸ் மூலமாக சில இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், some plants have thick and fleshy leaves. They have buds along the edges of the leaves. சில பிளான்ட்ஸில் வந்து லீவ்ஸ் வந்து என்ன இருக்குது, திக்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும். அதுலேருந்து அதனுடைய லீவ்ஸோடைய எட்ஜஸில் வந்து என்ன இருக்கும்னா பட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த பட்ஸில் இருந்து திரும்ப லீவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி க்ரோ ஆகி அது புது ஒரு பிளான்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ப்ரையோபில்லம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் ரூட்ஸு. ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ். ஓகேவா. ரூட்ஸ் மூலமாகவும் சில புது பிளான்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாட்டிலில் வந்து நம்ம வச்சுட்டு இது பாட்டில் ஃபுல் ஆஃப் வாட்டரில் வச்சுக்கிறோம். ஓகேவா. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, க்ரோ ஆகிடுது. அது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னா இந்த ரூட்டு கீழே வந்து ரூட்டாக இருக்குது பாருங்கள், அந்த ரூட்லேருந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகி புதுசாக ஒரு நியூ பிளான்ட் வந்து இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோடைய நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. தட் இஸ் ஏ ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் பிளான்ட்ஸ். நம்ம இதில் பார்த்தது நம்ம என்ன பண்ணோம், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஜெர்மினேஷன் பார்த்தோம். ஜெர்மினேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸ் பார்த்தோம். அந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் சீட்ஸ் இஸ் கால்டு த டிஸ்போசல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு 3 ஏஜென்ட் இருக்குது. அது வாட்டர், ஏர் அண்ட் தென் அனிமல்ஸ். ஸோ எப்படி வந்து விண்ட் மூலமாக எப்படி வந்து டிஸ்போசல் ஆகுது, வாட்டர் மூலமாக எப்படி டிஸ்போசல் ஆகுது, அனிமல்ஸ் மூலமாக எப்படி டிஸ்போசல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் சீட் மூலமாக தான் வந்து ஒரு புது பிளான்ட் உருவாகுதா அப்படின்னு பார்த்தா நோ. அது வந்து என்ன அப்படின்னா வேறு பிளான்ட்ஸில் வந்து பிளான்ட்ஸுடைய பார்ட்ஸ், லீவ்ஸு, ரூட்ஸு, ஸ்டெம்பு மூலமாகவும் ரீப்ரொடக்ஷன் ஆகுது, ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ரூட்ஸ் மூலமாகவும் லீவ்ஸ் மூலமாகவும் இன்னொன்று வந்து ஸ்டெம்ப் மூலமாகவும். ஓகேவா. ஓகே, இதோட இந்த லெசன் ஓவர். ஓகே, தேங்க்யூ.